நம்ம ஃபேமிலியில படிக்கும்போது, எஸ்பெஷலி ஹிந்துலா படிக்கும்போது, லைக் ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்ட், ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரியான ஹிந்து லாஸ் படிக்கும்போது இந்த லாஸ் எல்லாம் ஹிந்துஸ்க்கு மட்டுமே அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹிந்துஸ் யாரெல்லாம் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபேமிலி லாவோட பேசிஸ். ஹே எவ்ரிவன், மை நேம் இஸ் பிரீத்தி அண்ட் வெல்கம் டு பிரீத்தி லா. இந்த வீடியோல சட்டம் யார ஹிந்து அப்படின்னு சொல்லுது அதை பத்தி பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹிந்துலா அப்ளை ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்க முதல்ல ஹிந்துவா இருக்கணும். சட்டம் யாரெல்லாம் ஹிந்துன்னு சொல்லுது? ஹிந்துவிசம் ஃபாலோ பண்றவங்கள, புத்திசம் ஃபாலோ பண்றவங்க, ஜைனிசம், சீக்கிசம் இந்த மதங்கள் எல்லாம் ஃபாலோ பண்றவங்கள சட்டம் ஹிந்து அப்படின்னு சொல்லுது. இப்ப பார்த்தோம்னா புத்திசம், ஜைனிசம், சீக்கிசம் இந்த மதங்கள் எல்லாம் டைரக்டா ஹிந்துவிசம் கிடையாது. இருந்தாலும் சட்டம் இந்த மதத்தை ஃபாலோ பண்றவங்கள ஹிந்து அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த மதத்துக்கு எல்லாம் இண்டிபெண்டன்ட் ஒரிஜின் கிடையாது. ஹிந்துவிசம்ல இருந்து அதோட வழியில வந்ததுனால இந்த மதங்களை ஃபாலோ பண்றவங்க கூட ஹிந்து அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. அதாவது இந்த மதங்கள் எல்லாம் டிரைவ்டு ஃப்ரம் ஹிந்துவிசம், அதனால இதை ஃபாலோ பண்றவங்களும் ஹிந்துஸ் தான். அப்ப யாரெல்லாம் ஹிந்துஸ் கிடையாது? யாருக்கெல்லாம் ஹிந்துலா அப்ளை ஆகாது? முஸ்லிம், கிறிஸ்டியன், பார்சி, ஜூ ஹிந்துலா அப்ளை ஆகாது. இவங்க எல்லாம் ஹிந்துஸ் அப்படின்ற கேட்டகரி கீழே வரமாட்டாங்க. இந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குள்ள ரெஸ்பெக்டிவ் ரிலீஜியஸ் லாஸ் உண்டு, அதுதான் அவங்கள கவர்ன் பண்ணும். சோ எப்பெல்லாம் ஒருத்தர் ஹிந்துவா ஆகிறாரு? பை பர்த். ஒருத்தங்க ஹிந்து பேரண்ட்ஸ்க்கு பிறக்கும் போது அவங்க ஹிந்துஸா ஆகுறாங்க. அந்த சைல்டோடைய 2 பேரண்ட்ஸுமே சரி ஹிந்துஸா இருக்கணும். அப்போ அந்த சைல்டு கூட ஆட்டோமேட்டிக்கா ஹிந்துவா தான் கன்சிடர் பண்ணப்படுவாரு. ஒருவேளை ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஹிந்துவா இல்லைன்னா அப்போ அந்த சைல்டு எந்த மதத்தை ஃபாலோ பண்ணி வளர்க்கப்படுறாரோ அந்த மதத்தையே சார்ந்தவரா கன்சிடர் பண்ணப்படும். அதாவது ஒரு பேரண்ட் ஹிந்துவா இருந்து இன்னொரு பேரண்ட் கிறிஸ்டியனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எந்த மதத்தோடைய கஸ்டம்ஸ், ரைட்ஸ், ரிச்சுவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ் இதெல்லாம் அந்த சைல்டுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களோ அந்த சைல்டு அந்த மதத்தை சார்ந்தவரா கன்சிடர் பண்ணப்படுவார். சோ பை பர்த் ஹிந்துவா பிறக்கலன்னா கூட ஹிந்துவிசத்துக்கான அதுக்கான பிராக்டிசஸ், அதாவது அதுக்கான ட்ரெடிஷன்ஸ், அதுக்கான கல்ச்சர்ஸ் இதை எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி வளரும் போது அந்த சைல்டு ஹிந்துவா தான் வளர்றாரு அண்ட் அவர் ஹிந்து அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணப்படுவார். இந்த இடத்துல டொமசைல் கூட ஒரு இம்பார்ட்டன்டான கன்சிடரேஷன். டொமசைல் அப்படின்னா ஒரு இடத்துல சார்ந்து அந்த இடத்துலயே நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துலயே பெர்மனண்டா வாழ்றதுதான் டொமசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ரெசிடென்ஸ்க்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கதா செய்யுது. ரெசிடென்ஸ் அப்படின்னு சொன்னா நான் ஒரு இடத்துல இருக்கேன் அவ்வளவுதான் ரெசிடென்ஸ். ஆனா டொமிசைல் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த இடத்துலதான் இருக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இந்த இடத்துலதான் வாழ்வேன், நான் இந்த இடத்துலதான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்ற இன்டென்ஷன் எல்லாம் டொமிசைல்ல இருக்கும். அதாவது பெர்மனண்டா நான் இந்த இடத்துலதான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லும் போது அது டொமிசைல் ஆகும். சும்மா நான் இந்த இடத்துல இப்போதைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது வெறும் ரெசிடென்ஸ் தான். இப்போ ஒரு சைல்டோட பேரண்ட்ஸ் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் ஒரே இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சைல்டும் நினைக்கிறாங்க சோ இது என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாரும் வாழ்ந்த இடம், என்னுடைய பேரண்ட்ஸோடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரும் கூட வாழ்ந்த இடம், சோ அதனால நான் இந்த இடத்துல வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த சைல்டு நினைக்கும் போது அது டொமிசைல் ஆகும். சோ இந்தியாவில ஹிந்துவிசத்தை ஃபாலோ பண்ணி வாழ்றவங்களுக்கு மட்டுமே இந்த ஹிந்து லாஸ் எல்லாம் அப்ளை ஆகும். சோ இன்டென்ஷன் மட்டும் போதாது, அவங்க பெர்மனண்டா அந்த இடத்துல வாழணும். அப்படி வாழும்போது தான் அது டொமிசைல் ஆகும். டொமிசைல் பத்தி நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல பார்த்தோம்னா நிறைய டீடைலா பேசியிருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு டொமிசைல் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கும். இந்த இடத்துல நம்ம இவ்வளவு தெரிஞ்சுட்டா போதும். இப்போ ஒரு சைல்டு அடல்ட் ஆகுறாங்க அண்ட் இப்போ அந்த சைல்டு நினைக்கிறாங்க நான் இந்த ரிலிஜன் ஃபாலோ பண்ண இனி வேண்டாம், நான் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ வேற ரிலிஜன்ல இருந்து ஹிந்துவிசத்துக்கு மாறினாங்கன்னு சொன்னா அப்போ அவர் ஹிந்துவா கன்சிடர் பண்ணப்படுவார். இதுதான் கன்வர்ஷன். இதே மாதிரி ரீகன்வர்ஷன் கூட இருக்கு. அதாவது முதல்ல அவங்க ஹிந்துவிசம் ஃபாலோ பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் ஹிந்துவிசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹிந்துவிசத்துக்கு வர்றாங்க அப்படின்னா இதுக்கு பேரு ரீகன்வர்ஷன். இந்த மாதிரி ரீகன்வர்ஷன் கூட லா அக்னாலேஜ் பண்ணுது. சோ ரீகன்வெர்ட் ஆகி ஹிந்துவிசத்துக்கு வர்றவங்க கூட ஹிந்துஸ் தான். இதுக்கு ரிலேட்டடா ஒரு கேஸ்ல பார்க்கலாம். ரத்தன் சி மொரார்ஜி வெர்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெனரல் ஆஃப் மெட்ராஸ். இந்த கேஸ்ல ஒரு விமன் இருக்காங்க. இவங்க யூரோப்பியன் கண்ட்ரில பிறந்தவங்க. பை பர்த் அவங்க கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றாங்க. இவங்க இந்தியாவுக்கு வராங்க அண்ட் ரிலீஜன் கன்வெர்ட்டும் ஆகுறாங்க ஃப்ரம் கிறிஸ்டியானிட்டி டு ஹிந்துவிசம். இவங்க பெர்மனண்டா இந்தியால வாழணும் அப்படின்ற இன்டென்ஷனோட இந்தியாவுக்கு வராங்க அண்ட் ரிலீஜன் கன்வெர்ட் ஆகி ஹிந்துவிசம் மதத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. இவங்க இறந்து போயிடுறாங்க ஒரு பில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு. ஆனா அந்த பில்ல என்ன பிரச்சனை அப்படின்னா அது அட்டஸ்டேஷன் பண்ணப்படல. இப்போ அவங்க ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னா அந்த வில் வேலிட் ஆகும் ஈவன் தோ அதை அட்டஸ்டேஷன் பண்ணலனா கூட. ஆனா அவங்க கிறிஸ்டியன் சொன்னா அந்த வில் வேலிட் ஆகாது. அப்போ கண்டிப்பா அட்டஸ்டேஷன் வேணும். சோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது, அவங்க ஹிந்துவா இல்ல கிறிஸ்டியனா அப்படின்னு. இந்த இடத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்றாங்க அந்த விமன் கிறிஸ்டியன் கிடையாது, ஹிந்து தான்.
அவங்க ஹிந்து தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எக்ஸிக்யூட் பண்ண பில் கூட வேலிட் தான், ஈவன் தோ அது அட்டஸ்டேஷன் பண்ணலன்னா கூட வாஸ் ஹெல்ட் வேலிட். பெருமாள் வெர்சஸ் பொன்னுசாமி. இந்த கேஸ்ல பெருமாள் ஒரு ஹிந்து, அவருடைய வைஃப் வந்து கிறிஸ்டியன். இவங்க 2 பேரும் ஹிந்துசம்குள்ள செரிமோனிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையன் பேரு பொன்னுசாமி. அந்த பையனை கூட ஹிந்துவிசமா ஃபாலோ பண்ணி தான் வளர்க்கப்படுறாரு. அந்த பையனுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல எல்லாத்துலயும் கூட அந்த பையன் ஒரு ஹிந்து தான் அப்படின்னு தான் காட்டுறாங்க. இப்படியே சில நாட்கள் போகுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம தனித்தனியா வாழ்ந்தலாம், நம்ம பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பையன் இருக்கான்ல பொன்னுசாமி, அவன் வந்து அவங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டியில ஷேர் கேட்கிறாரு. அக்கார்டிங் டு ஹிந்து லா, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அது வழியா ப்ராப்பர்ட்டியில ஷேர் கேட்கிறாரு. சோ அப்போ அந்த அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பையன் வந்து ஹிந்து கிடையாது, இவன் ஹிந்து லா வழியா என்னுடைய ப்ராப்பர்ட்டியை கேட்க முடியாது. அண்ட் எங்களுக்கு நடந்த மேரேஜ் கூட வேலிட் கிடையாது, ஏன்னா நாங்க 2 பேரும் வேற வேற ரிலீஜனை சேர்ந்தவங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாரு. சோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வருது, அந்த பையன் ஹிந்துவா இல்ல ஹிந்து கிடையாதா அப்படின்னு. இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் பை பர்த் ஹிந்துவா இல்ல ஹிந்து கிடையாதா அப்படின்றது கொஸ்டின் மார்க். ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் 2 பேருமே வேற வேற ரிலீஜனை சேர்ந்தவங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பையன் ஹிந்துவிசம் சார்ந்துதான் வளர்க்கப்படுறாரு, அதாவது ஹிந்து மதத்துல இருக்கிற ஃபேத்தை தான் காமிச்சு வளர்க்கப்படுறாரு. அண்ட் மோர் ஓவர் அவங்களுடைய மேரேஜ் கூட ஹிந்துல இருக்கிற செரிமோனிஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சோ அதுவே இட்ஸ் எனஃப், அவங்களுடைய மேரேஜும் வேலிட் தான் அண்ட் அந்த பையனும் ஹிந்து தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல சொல்றாங்க, பை பர்த் ஒரு பர்சன் ஹிந்துவா இல்லைன்னா கூட அவர் வந்து ஹிந்து மதத்தை சார்ந்து வளர்க்கப்படும் போது அவர் ஹிந்து ஆகுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ராம் மோகன் தாஸ் வெர்சஸ் டிராவன்கோர் தேவஸ்தானம் போர்டு. இந்த கேஸ்ல ஜேசுதாஸ் அப்படின்றவரு பை பர்த் ஒரு கிறிஸ்டியன். ஆனா இவர் ஹிந்து கடவுளுக்கு நிறைய வழிபாட்டு பாடல்கள் எல்லாம் பாடுவாரு அண்ட் ஹிந்து கடவுளை தான் வணங்கவும் செய்வாரு. பை பர்த் அவர் கிறிஸ்டியனா இருந்தாலும் கூட அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஹிந்துவிசம் சார்ந்தே இருந்தது. ஹிந்து கடவுளை தான் வணங்குறாரு அண்ட் ஹிந்து காட்ஸை பத்தி தான் அவர் பாடவும் செய்யறாரு. அண்ட் ஒரு டைம்ல அவர் டிக்ளரேஷன் கூட கொடுக்குறாரு, நான் ஹிந்து மதத்தை தான் சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி அவர் டிக்ளரேஷன் கூட கொடுக்குறாரு. சோ கேரளா ஹைகோர்ட் சொல்றாங்க, அந்த டிக்ளரேஷன் இட் செல்ஃப் இஸ் எனஃப், அவருடைய கன்வர்ஷன் வேலிட் தான் அண்ட் அவருடைய கன்வர்ஷன் இந்த இடத்துல ரெகக்னைஸ் பண்ணப்படுது அண்ட் அவரை ஒரு ஹிந்து அப்படின்னு கோர்ட் டிக்ளேர் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் தனக்கு எந்த மதமுமே கிடையாது, தான் எந்த மதத்தையும் சார்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் எந்த மதத்தை சார்ந்தவரா இருப்பாரு? அப்போ அவர் ஹிந்துவா தான் சொல்லப்படுறாரு. அதாவது ஒருத்தர் தான் எந்த மதத்தையும் சேர்ந்தவை கிடையாது அப்படின்னு சொன்னா கூட அவரை ஹிந்துவா தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. ஹென்ஸ் த சேயிங் அண்ட் ஹிந்து இஸ் பார்ன் அண்ட் நாட் மேட். ஆனா இந்த சேயிங் கூட கொஞ்சம் ஃபால்ஸ் தான். ஏன்னா ஹிந்துவிசத்துல அதாவது ஹிந்து லால கன்வர்ஷனை கூட அக்செப்ட் பண்றாங்க. சோ அவர் வந்து பை பர்த் ஹிந்துவா இல்லைன்னா கூட அவர் கன்வெர்ட் ஆகி வர்றது மூலமா அவர் ஹிந்துவிசத்தை ஃபாலோ பண்றவரு அப்படின்னு சொல்றது மூலமாவும் அவர் ஹிந்துவா கன்சிடர் பண்ணப்படுறாரு. ஆனா இந்த சேயிங் சொல்லுது ஹிந்து இஸ் பார்ன் அண்ட் நாட் மேட் அப்படின்னு. சோ கன்வர்ஷனை அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அண்ட் ஹிந்து கேன் ஆல்சோ பி மேட். பை பர்த் மூலமா மட்டுமே ஹிந்து இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்பெல்லாம் ஒருத்தர் ஹிந்துவா ஆக மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஹிந்து லாஸ் அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ப்ரூவ் பண்ணும்போது அவர் ஹிந்துவா கன்சிடர் பண்ணப்பட மாட்டார். ராஜ்குமார் வெர்சஸ் பார்பரா. இந்த கேஸ்ல பார்த்தோம்னா அந்த சைல்டுடைய மதம் என்ன அப்படின்றது ஒரு கொஸ்டினா வருது. இந்த சைல்டுடைய அப்பா வந்து ஹிந்துவிசத்தை சார்ந்தவங்க, அந்த அம்மா வந்து ஒரு கிறிஸ்டியன். இந்த சைல்டு தான் ஒரு ஹிந்து இல்லைன்னா தான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு இவங்களுடைய அப்பா அம்மா எந்த இடத்துலயுமே காட்டவே இல்லை. அண்ட் இந்த சைல்டு வந்து எந்த மத நம்பிக்கையும் காட்டி வளர்க்கப்படவும் இல்லை. அண்ட் இந்த சைல்டு ஒரு கிறிஸ்டியனா, முஸ்லிமா, பார்சியா, ஜூவா அப்படின்றத காட்டுறதுக்கும் எந்த ப்ரூஃபும் இல்லை. அப்போ இந்த சைல்டுக்குள்ள ரிலீஜன் என்ன? இந்த கேஸ்ல கல்கட்டா ஹைகோர்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி எந்த மதத்தையும் சார்ந்தவங்களா இல்ல அப்படின்ற போது கூட அவங்கள ஹிந்து லா கீழ தான் கவர்ன் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த சைல்டு ஒரு ஹிந்து அப்படின்னு கல்கட்டா ஹைகோர்ட் சொல்றாங்க. ராஜ்கோபால் வெர்சஸ் ஆறுமுகம். இந்த கேஸ்ல ராஜ்கோபால் அப்படின்றவரு பை பர்த் ஒரு ஹிந்து, ஹிந்து ஆதி திராவிடர் கம்யூனிட்டியை சார்ந்தவர். இவர் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகுறாரு. இருந்தும் கூட அவர் ஹிந்துசம்ல இருக்கிற ஃபேத்தை தான் ஃபாலோ பண்றாரு, அதாவது ஹிந்து மத நம்பிக்கைகளையே ஃபாலோ பண்றாரு. ஒரு ஹிந்து ஆதி திராவிடர் பொண்ணதான் மேரேஜும் பண்றாரு. இவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்து ஆதி திராவிடர் மதத்தை சார்ந்தவங்க அப்படிதான் ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ்ல எல்லாத்துலயும் அவர் காட்டுறாரு. இப்போ இவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆதி திராவிடர் ஹிந்து அப்படின்னு அவரை காமிச்சு அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல இவர் ஹிந்து கிடையாது, இவர் ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்தவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. சோ இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, என்னதான் அவர் கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வர்ஷன் ஆகினா கூட அவர் ஹிந்துவிசத்தை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருடைய குழந்தைய கூட அவர் ஒரு ஹிந்துவா தான் காமிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பா ஹிந்து தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் ஆதி திராவிடரா இல்லையா, அந்த கம்யூனிட்டியை காமிச்சு அவர் எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றது அவருடைய கம்யூனிட்டி தான் அக்செப்ட் பண்ணணும்.
அதாவது அவருடைய கம்யூனிட்டி அவர் ஒரு ஆதி திராவிடரா இல்லையா அப்படின்னு எந்த மாதிரி பாக்குது அப்படின்றது அவர் கம்யூனிட்டியை பத்தி தான் டிசைட் பண்ண முடியும். சோ சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க அவர் ஒரு ஹிந்து தான், ஆனா அவர் ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.